Hi everyone. இன்னைக்கு constitutional bodiesல one of the important topic finance commission பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். So government of India next finance commission அதாவது 16th finance commission constitute பண்ண போறாங்க. இதோட chairman யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே நித்தி ஆயோக்ல வைஸ் சேர்மனா இருந்த அரவிந்த் பனகரியாவை தான் வந்து பாத்தீங்கன்னா 16th finance commission chairman அப்பாயிண்ட் பண்ண போறாங்க. So இந்த finance commission create பண்றதுக்கான provisions எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 280ல கொடுத்திருப்பாங்க. finance commissionோட powers and function, அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், அவங்களோட ரோல் என்ன அப்படிங்கிறது ஆர்டிகல் 280ல மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இது மற்ற கான்ஸ்டியூஷனல் பாடி மாதிரி பெர்மனன்ட் கான்ஸ்டியூஷனல் பாடி கிடையாது. ஸோ எவ்ரி 5th இயர் அடுத்த ஃபினான்ஸ் கமிஷன் கிரியேட் பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ் படி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் கன்ஸ்டியூட் பண்றதுக்காக இது கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரரி தான். ஸோ அதுக்கு அந்த டைம் பீரியட் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ 2021 to 26 இந்த மாதிரி பீரியடுக்கு ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறதுக்கு அவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. அதுபடி அந்த பீரியடு படி கன்ஸ்டியூட் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேர்மன் பிளஸ் 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாரையுமே அப்பாயின்ட் பண்றது யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. சேர்மனுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா ஒரு பப்ளிக் அஃபேர்ஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். அதுல டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த நாலேஜ் இருக்கணும். பிளஸ் மீதி 4 மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸ் ரிலேட்டடா இருப்பாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட்டா அப்பாயின்ட் பண்றதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணுமோ அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஸோ 10 இயர்ஸ் ஜுடிஷியல் ஆஃபீஸ் இல்ல 10 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணிருக்கணும் இல்லைங்களா. ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாதான் ஹைகோர்ட் ஜட்ஜா அப்பாயின்ட் பண்ண முடியும். மீதி எல்லாம் பினான்ஸ்ல எக்ஸ்பர்ட்டா இருந்தா போதும். ஸோ இவங்க நார்மலா என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இந்த ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ கண்ட்ரிக்கு அடுத்து எக்கனாமிக் ப்ராக்ரஸ்க்கு என்னென்ன ரிசோர்சஸ் இருக்கு, பிளஸ் எப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிசோர்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். இது இல்லாம சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு வந்து டாக்ஸஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பிளஸ் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து ஃபண்ட்ஸ் கொடுக்கறது, அந்த இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ எந்த கான்ஸ்டியூஷனல் பாடியா இருந்தாலும் அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணலாம், பண்ணாது போகலாம். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஃபினான்ஸ் கமிஷனோட மேஜர் ரோல் வந்து பாத்தீங்கன்னா மேஜரா வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்ஸ் ப்ரொசீட்ஸ் பிளஸ் கன்சாலிடேட் ஃபண்ட் இந்தியால இருந்து ஃபண்ட்ஸ் வந்து அலோகேட் பண்றதுக்காக ரெக்கமெண்ட் பண்றது.